நேயர்களுக்கு சுப்பிரமணியன் அன்பு வணக்கம். காலமெல்லாம் கண்ணதாசன் என்ற தலைப்பிலே இன்றைக்கும் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலை தான் பார்க்கப் போகிறோம். அந்த பாடலிலே என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை உங்களிடம் எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன். ஆலயமணி என்ற திரைப்படத்திலே ஒரு அழகான பாடல். அங்கே கதாநாயகனாக நடித்த சிவாஜி ஓவியராக அங்கே அமர்ந்து ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருப்பார். அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுப்பது போல அங்கே சரோஜதேவி நின்று கொண்டிருப்பார். அவரை பார்த்து இந்த ஓவியத்தை வரைவது போல அங்கே வரைகின்ற நிலை. அங்கே ஒரு பக்கம் சிவாஜி பாட, சரோஜாதேவி அந்த பக்கத்தில் அபிநயம் பிடித்து ஆட, ஒரு அழகு எம்.எஸ். விஸ்வநாதனின் இசையும் கவியரசரின் பாடலும் கேட்பதற்கு மிக அருமையாக இருக்கும். அந்த காட்சியும் மிக அருமையான காட்சியாக இருந்தது. அந்த பாடலிலே இருக்கின்ற சிறப்புகளைத்தான் உங்களிடம் இன்றைக்கு எடுத்துச் சொல்லப் போகிறேன். அந்த பாடலை பார்ப்போம். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம், கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதும் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதும் என் இடையல்லவா மின்னல் இடையில்லையா, கண்ணெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் செய்யும் கண்கள் சொல்லும் கலையாகுமா, கம்பன் கண்டு சீலை உங்கள் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலையும் சேயல்லவா, கம்பன் கண்டு சீலை உங்கள் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலையும் சேயல்லவா, அம்பிகாபதி அனைத்து அமராவதி அங்கே அமராவதி, அம்பிகாபதி அனைத்து அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலுக்கு நீகலி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் சிலையாகும் கலையாகுமா என்று அங்கே அந்த பாடலை பாடியிருப்பார். இந்த பாடலிலே நாம் பார்க்கும்போது கம்பன் கண்ட சீதை என்று சொல்லியிருப்பார். சீதை என்றவர் பொதுவாக சொல்லவில்லை, அல்லது ராமாயண சீதை என்று கூட சொல்லவில்லை, வால்மீகி படைத்த சீதை என்று சொல்லவில்லை, கம்பன் கண்ட சீதை என்று சொல்லியிருப்பார். ஒரு கம்பன் கண்ட சீதை உனக்கு தாயல்லவா என்று சொல்லியிருப்பார். ஏனென்றால் ராமாயணத்திலே வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவித்தான் கம்பராமாயணம் எழுதினார், ராமாயணம் எழுதினார். ஆனால் வால்மீகி படைத்த பாத்திரம் சீதை வேறு, கம்பன் படைத்த சீதை வேறு. ரெண்டு பேருமே கற்புக்குரியவர்கள் தான், அதிலே வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வால்மீகி கொண்டு வந்த சீதை அங்கே மனித உணர்வுகளை கொண்டு துணிச்சலாக ராமனிடம் எதிர்வாதம் செய்யக்கூடியவளாக, எதிர்த்து பேசக்கூடியவளாக அங்கே காட்டினார். ஆனால் கம்பராமாயணத்திலே அப்படி அல்ல, ராமருக்குள்ளே அடங்கி இருந்தவராக, அவர் சொன்னதை கேட்டவராக கடைசி வரை காட்டினார். நீங்கள் ரெண்டு பேருமே அவங்க கம்பர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கண் சந்தித்தது. அப்போது அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அதாவது திருமணத்திற்கு முன்பாக
காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்றுதான் கம்பன் காட்டுகிறார். அதாவது தமிழ் முறைப்படி களவும் கற்போம், அதாவது களவு காதல், அதற்கு பிறகு திருமணம் என்ற ஒரு நிலையிலே தான் இங்கே சீதையை அவன் சந்தித்ததற்கு பிறகு அந்த வீதியிலே போகின்ற பொழுது, ராமன் நடந்து போகின்ற பொழுது மாடியிலே இருக்கின்ற அரண்மனை சீதையை பார்க்கிறான். இருவர் கண்களும் பரிமாறுகின்றன, அவர்களுக்குள்ளே காதல் வருகிறது. அதற்கு பிறகுதான் அங்கே வில்லை ஒழிக்கும்போது இந்த ராமனே வில்லை ஒழித்து தன்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் வால்மீகி காட்டிய ராமாயணத்திலே ராமனை யார் என்றே அவளுக்கு தெரியாது வில்லை ஒழிக்கும் வரை. வில்லை ஒழித்ததற்கு பிறகுதான் ராமன் யார் என்று தெரியும். ஆக அந்த சீதை அங்கே மாறுபடுகிறார். அடுத்து காட்டிற்கு வருகின்ற பொழுது அங்கே முனிவர்களுக்கு இடையூறாக இருக்கிறார் என்று தண்டகாரண்யத்திலே அந்த அரக்கர்களுக்கு எதிராக அம்பை வில்லை தூக்குகிறான் ராமன். அங்கே அம்பையிலே போகின்ற பொழுது சீதை அந்த தடுக்கிறார், அவனோடு வாதம் செய்கிறார். இது சரியானது அல்ல, அவர்களை கொள்வது சரியானது அல்ல என்று அங்கே தடுக்கிறார். ஆனால் இந்த கம்பர் காட்டிய சீதை அதை செய்யவில்லை. ஆக அந்த தீக்குளிக்கின்ற போது கூட அங்கே அயோத்தியிலே போய் அங்கே தீக்குளிக்கின்ற போது கூட சாதாரண ஒரு மனிதனுடைய அரசன், அவன் சாதாரண மனிதன், அவன் மனைவியை சந்தேகப்படுவதிலே பொருள் இருக்கிறது. ஆனால் நீ உன் மனைவியை, உன்னோடு காட்டுக்கு வந்த உன் மனைவியை நீ சந்தேகப்படுவதிலே என்ன பொருள் இருக்கிறது என்று அங்கே வாதிடுவார். ஆனால் கம்பனுடைய சீதை எதையுமே சொல்ல மாட்டார். அந்த வால்மீகியினுடைய சீதை அனுமன் போய் அங்கே அசோகவனத்திலே பார்த்த பொழுது நான் என்னை விரைவாக வந்து மீட்கச் சொல் என்று சொல்லி அனுப்புவாள் மோதிரத்தை கொடுத்து. ஆனால் கம்பன் படைத்த சீதை நான் கற்போடு இன்னும் 1 மாதம்தான் இருப்பேன், இந்த 1 மாதத்திற்குள்ளே அவனை வந்து என்னை மீட்கச் சொல், இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லுவதாக இந்த கம்பன் இங்கே படைத்திருக்கிறார். ஆகவே தான் சீதையை தெய்வ நிலைக்கு வால்மீகி மனித அளவிலேயே வைத்திருந்தார். கம்பன் சீதையை கடவுள் நிலைக்கு உயர்த்தினார். ஆகவே தான் இங்கே கம்பன் கண்ட சீதை உன் தாயல்லவா என்று அந்த அடிகளை அங்கே சொல்லுகிறார். அடுத்து பின்னாலே அம்பிகாவதி அமராவதி என்று அந்த காதலை சொல்லுகிறார். கம்பனை சொல்லிவிட்டு இந்த அம்பிகாவதி யார் என்று சொன்னால் கம்பனுடைய மகன். சோழ மன்னனுடைய அரசவையிலே இந்த கம்பர் புலவராக இருக்கிறார். ஒட்டப்பூச்சர் அங்கே தலைமை புலவராக இருக்கிறார். ஆக கம்பனுக்கும் ஒட்டப்பூச்சருக்கும் சரியாக ஒத்து வராது. ஆக இந்த கம்பன் கவியிலே சிறந்தவன். ஆகவே அவனிடம் தன்னுடைய மகளை படிப்பதற்காக அனுப்புகிறான் அரசன். ஆக இங்கே அவள் கம்பனிடம் படித்துவிட்டு அவனுடைய மகனையும் பார்க்கிறார். அவனும் சில சமயம் சொல்லிக் கொடுக்கிறான் அம்பிகாவதி. ஆக அவர்களுக்குள்ளே காதல் உருவாகிறது. ஒரு மன்னனுடைய மகன் ஒரு சாதாரண கவிஞனுடைய தன்னுடைய அரசவையில் இருக்கின்ற கவிஞனுடைய மகனை திருமணம் செய்த விரும்புவானா, அதை காதலுக்கு எதிர்ப்பு வருகிறது. அதற்கு பிறகு வேறு வழியில்லாமல் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு போட்டியை வைக்கிறான். இந்த போட்டியிலே வென்றால் திருமணம் என்று சொல்லி 100 பாடல், அதாவது 100 பாடலை இங்கே அம்பிகாபதி காதல் சுவையில்லாமல் பாட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனும் போட்டிக்கு சம்மதிக்கிறான். அப்போ 100 பாடல்னு வரும்போது பாடுகின்றவர் எண்ணிக்கொண்டே பாட முடியாது. ஒன்று எண்ணிக்கையை விட்டுருவார், இன்னொன்று பாடலை விட்டுருவார். அதனால் இதுக்கு என்ன சொல்கிறோம், அமராவதி இப்போ பக்கத்தில் பின்னாடி வந்து நீங்கள் பாடுங்க, நான் திரைமரவில் உட்கார்ந்துருப்பேன், நான் உங்களுடைய பாடலை நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் 100 பாடல் பாடியவுடன் உங்களுக்கு முன்னால் நான் வந்து விடுவேன், 100 பாடல் முடிந்ததாக நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதுபோல் அவன் பாடத் துவங்குகிறார். இவர் பூக்களை பக்கத்திலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பூவாக எடுத்து 100 பூவை குவித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பூவாக ஒரு பாடல் முடிய எடுத்து வைக்கிறார். 100 பூவையும் எடுத்து வைத்து விடுகிறார். 100 பாடல் முடித்து விட்டார் என்று சொல்லி அவள் 100 பாடலை முடித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு அவள் வெளியே வருகின்ற பொழுது இவன் அவளை பார்த்து அந்த காதல் பாடல் ஒன்றை பாட துவங்கி விடுகிறான். அப்போதுதான் ஒட்டக்கூத்தை பார்க்கிறான். மன்னா, அவன் பாடியது 99 பாடல். இல்லை, நான் 100 பாடல் தான் பாடினேன் என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை, 100 பாடல் நீ பாடினாய், அதிலே ஒரு பாடல் காப்பு பாடல். காப்பு பாடல் என்பது கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து என்பது இலக்கியங்களிலே முதலிலே வருவது அந்த பாடலோடு சேர்க்கப்படாத ஒன்று, எண்ணிக்கையிலே வராது. எல்லா இலக்கியங்களிலும் கடவுள் வாழ்த்து வரும். அந்த கடவுள் வாழ்த்து அந்த இலக்கியங்களோடு சேர்த்து அகநானூறு என்று சொன்னால் அதில் 400 பாடல்கள் தான் இருக்கும். முதல் நாளைக்கு ஒரு இன்னொரு பாடல் கடவுள் வாழ்த்தாக இருக்கும்.
இப்படித்தான் ஒவ்வொரு பாடலிலும் அங்கே இருக்கும். கடவுள் காப்பு பாடல் என்று. ஆக இவன் பாடியது ஒரு பாடல், கடவுள் வாழ்த்து பாடல். அதையும் சேர்த்து அவன் இதில் கணக்கெடுத்து விட்டான் என்று சொல்ல, அவனை கொண்டு போய் கொன்று விடுங்கள் என்று சொல்லுவார். அவனை கொண்டு போய் கொன்று போட்டு விடுவார்கள். ஆக அவன் இறந்தவுடன் அமராவதியும் போய் அந்த இடத்துல இறந்து விடுவாள். ஆக இந்த காதல் என்பது அமரத்துவம் மிகுந்ததாக அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு உண்மையான காதலை அங்கே எடுத்துக்க, அந்த அம்பிகாவதியும் அமராவதியும் இல்லாத நிலையிலே இனிமேல் புலவர்களெல்லாம் உன்னையே அமராவதியாக நினைத்து பாடுவார்கள் என்று இங்கே அந்த கதையையும் கம்பன் அந்த ஒரே ஒரு வரியிலே எடுத்து சொல்லுகிறார், ஒரு அடியில் எடுத்து சொல்லுகிறார் என்பதை சொல்லி ஒரு சிறப்பான பாடலை தந்த கவியரசர் வாழ்க, அவருடைய புகழ் வாழ்க என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.